வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 9/9/2026 இன்னைக்கு இன்ஃபோசிஸ் பைபேக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நேற்றுக்கு நைட் வந்துச்சு இல்லையா? அதன் எதிரொலியா இன்னைக்கு 5% மேலே இன்ஃபோசிஸ் ஸ்டாக் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஐடி செக்டர் மொத்தமாட்டே இன்னைக்கு பாசிட்டிவாக தாங்க இருந்துச்சு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு அரௌண்ட் $3700 டச் பண்ணியிருக்கு. இந்தியாவில் திரும்பவும் 22 கேரட் நகத்தங்கம் 1 கிராம் 10,000 ரூபாய்க்கு மேலே பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ரெண்டு செய்தியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து க்ளோசிங் வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு க்ரீனை தக்க வச்சிருக்குன்னு நான் சொல்லணும். முடிவில் சென்செக்ஸ் 89,101 314 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு. நிப்டி 24,868 95 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு. நிப்டி ஐடி இண்டெக்ஸ் 3% பாசிட்டிவாக இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம்னு கூட சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நிப்டி கெய்னஸில் அரௌண்ட் 79% இந்த ஐடி ஸ்டாக்ஸில் இருந்தாங்க வந்திருக்கு. டிசிஎஸ் டெக், மஹிந்திரா, ஹெச்எல் டெக், விப்ரோ, இன்ஃபோசிஸ் மட்டும் இன்னைக்கு 5% ஏறினதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்ஃபோசிஸ் ஏறினது ஏற்கனவே நேற்றுக்குள்ள நியூஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். நாளை மறுநாள் 11ஆம் தேதி இன்ஃபோசிஸோட போர்ட் மீட்டிங் நடக்குது. இதில் ஒரு பைபேக் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அது கூட ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரூவல் வந்துச்சுன்னா இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணக்கூடிய 26 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இது ஒரு ஜாக்பாட் தான் சொல்ல முடியும். ஏன்னா அரௌண்ட் $1,300 வரைக்கும் இந்த ஸ்டாக் டவுனில் போயிட்டு இந்த நியூஸ்க்கு பிறகு தான் இன்றைக்கி தான் $1,500 மார்க்கை திரும்பவும் டச் பண்ணியிருக்குங்க. ஏறத்தாழ ஒரு வருஷமாக இந்த ஸ்டாக் டவுனில் இருக்குது. ஐடி ஸ்டாக்கில் எல்லாமே டவுனில் இருக்கும்போது இந்த ஸ்டாக் இப்போ பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது உண்மையிலே அந்த ஸ்டாக்குக்கும் அந்த செக்டாருக்குமே பாசிட்டிவான நியூஸ் தான். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பெரிய அளவில் ஏறலன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி தான் அரௌண்ட் 0.5% மேலே கோல்டு திரும்பவும் ஏறி இருக்குது. $3,696 ஒரு அவுன்ஸ் கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் 22 கேரட் நகத்தங்கத்தை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமைக்கு பிறகு திரும்பவும் இன்றைக்கி 10,000 ரூபாயை தாண்டி 10,110 ரூபாய்க்கு ஒரு கிராம் கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இன்வெஸ்டர்ஸ்லாம் வேகமாக கோல்டு வாங்குவாங்க. ஏற்கனவே கோல்டு இறக்கத்தில் இருக்கும்போதோ அல்லது கிராஜுவலோ வாங்காமல் ஏற்றத்தில் துரத்தி வாங்குறது ப்ராக்டிக்கலாக கரெக்டாக இருக்காது. இருந்தாலும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே கம்ப்ளீட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். லாங் டைமில் கோல்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 7-8% தான் இருக்கும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வர் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்குங்கிறதையும் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. கோல்டுக்கு கொடுக்குற அலோகேஷன் சில்வருக்கும் கொடுங்க. அதை விட முக்கியம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் எப்போவுமே ரிஸ்க்குன்னு நான் சொல்லுவேன் இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பைபேக் கொடுத்துருக்குறாங்க. $1,300 ரீசெண்டாக லோ வந்தது. இப்போ $1,500 திரும்ப பவுன்ஸ் ஆகிருக்கு. அப்படின்னா சல்லிஸான காசுகளில் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்குகள்லாம் உங்களுக்கு அப்பப்போ கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஸ்டாக்குகளை உங்கள் சொந்த ரிசர்ச்சில் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு உங்கள் ரிஸ்க் அப்பீலுக்கு சூட்டபிளாங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணி வாங்கி குவிக்கணும். எதுவாக இருந்தாலும் நாம் எப்பவும் சொல்கிற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வரும் $100 ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ETF இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you tomorrow, another super topic.